என்னன்னா ராமர் வாலியை வதம் செய்தது சரியா தவறா? எவ்வளவு பேச்சு ஜம்முன்னு பேசியிருக்கா. நமக்கே பார்த்தா ஆண்டு இருக்குது. ராமாயணத்துல இருக்கிறதும் இல்லாததும் எவ்வளவு சொல்றா. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அது மாதிரி தீர்ப்பு கொடுத்துருவா. ஏன்னா இப்ப ராமர் பண்ணி விட்டாரு. இல்லை நான் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சனாதன தர்மத்தில் இந்த மாதிரி எல்லாம் சண்டை கிண்டை போட்டு கூச்செல்லாம் போட்டா தலையும் பிழைக்கும், கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி டிஸ்கஷன் டிபேட்ஸ்லாம் நடக்குது. ஐ எம் அப்சல்யூட்லி நாட் அகேன்ஸ்ட் இட் as long as the objective is to find something very novel and blissful. If the objective is to taunt at a religion and its practices, it will not succeed for long. அதனால இப்போ இந்த வாலியை வதம் செய்தது சரியா தவறா? தேசிகன் ஒரு ஸ்லோகம் எடுத்தார் சுபாஷித நீவியில. நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வலத நுகதிம் வாலித்ரோகம் மனாகபசர்ப்பணம்னு எடுத்தார். ராமர் என்ன செய்தார் தெரியுமா? வாலியை வதம் செய்தார். கரனோடு யுத்தம் செய்யும் போது ஒரு படி ஒரு கால் பின்னே வைத்தார், சூர்பனகையின் மூக்கை அறுத்தார் அப்படின்னு சொல்வாளாம். தேசிகன் சொல்றார், இன்னொருத்தர் மேல இவ்வளவு தப்பு சொல்றியே, உன் மேல எவ்வளவு தப்பு இருக்கு நீ விசாரமே பண்ணது கிடையாதா அப்படின்னு சுபாஷித நீதியில கேட்பார். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எத்தனையோ காரணங்கள் சொல்லியிருக்கா. அவன் தம்பி பொண்டாட்டிய கடத்தி வச்சுட்டான், இந்த மாதிரி அநாகரிகமான ஒரு காரியம், சீதை கடத்தப்பட்டாள்னு தெரிந்தும் வாலி உதவவில்லை, என்னென்னவோ சொல்லுவா. ஆனா தேசிகன் ஒரு காரணம் சொன்னார். என்ன அது? சுக்ரீவன் he comes and narrates his tried and tested past. ரொம்ப கஷ்டமான காலத்தை ராமர் கிட்ட சொல்றான். நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம் ராமா. வாலி சுக்ரீவன்னா அந்த மைத்ரி பாவத்தை தான் கொண்டாடுவா. அவ்வளவு ஒற்றுமையா இருந்தோம் ராமா. என்னவோ மாயாவின்னு ஒரு அசுரன் வந்தான், அந்த பெண் மீது அவனும் மோகம் கொண்டான், என் அண்ணாவும் மோகம் கொண்டார். மோகம் கொண்ட இருவர்களும் துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டார்கள், மலையின் குகைக்குள்ளே சென்றார்கள். இத்தனை நாள் கடந்தும் அவன் வெளியே வரவில்லையே என்று ஐயம் கொண்டேன். திடீரென்று வாலியின் கூக்குரல் கேட்டது. ஒருவேளை அந்த மாயாவி வாலியை கொன்று விட்டானோ, அவனே வெளியே வந்து விட்டால் நாம் என்ன ஆவதுன்னு குகையின் வாயிலை ஒரு பாறையை வச்சு மூடி உலகத்துக்கு மறுபடியும் நாட்டுக்கு திரும்பினேன் ராமா. என்னை ராஜாவாக்கினார்கள். ஆண்டு கொண்டு வரும்போது ஒரு நாள் மறுபடியும் வாலி உயிரோடு வாழ அண்ணா நீ பிழைத்தாயோ என்று கால்ல போய் விழுந்தேன். ராமர், ஹோல்ட் ஆன், கால்ல விழுந்தியா? ஆம் ராமா. கால்ல விழுந்துட்டு நீ என்ன சொன்ன? அண்ணா, நான் ஒருவேளை தப்பு பண்ணிருந்தேன் நீ நினைச்சியான்னு என்ன மன்னிச்சு விடுனா. நான் கட்டாயமா தப்பு பண்ணல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் ஒரு விதத்தில் உன்னுடைய அன்பை நான் பாதித்திருந்தால் என்ன மன்னிச்சுடுன்னு சரணாகதி பண்ணே ராமா. மறுபடியும் சொல் சுக்ரீவா, சரணாகதி பண்ணியா? பண்ணே ராமா. ஹனுமான் பண்ணார். இந்த விஷயத்துல அவர் பொய் சொல்ல மாட்டார். பண்ணியா? ஆம். அதற்கு அவன் என்ன செய்தான்? திரஸ்காரம் பண்ணிவிட்டாராமா, எட்டி உதைச்சுட்டான். அப்போது ராமர் நிர்ணயம் செய்ததாக தேசிகன் எடுக்கிறார். எப்போ கால மன்னிச்சுடுன்னு கேட்டவனை இவன் மன்னிக்கவில்லையோ, மன்னிக்காதவன் கொல்லப்பட வேண்டியவன். அதுதான் காரணம்னு தேசிகன் எடுக்கிறார். அவன் தம்பியை கடத்தினா, தம்பி பொண்டாட்டியை கடத்தினா, சீதையை பார்த்தான், இதெல்லாம் இல்லை. அப்போ வாலியை வதம் செய்ததற்கும் சரணாகதியை அங்கீகாரம் பண்ணலைங்கிறது தான் காரணமாயிடுது. அடுத்த சரணாகதி சுந்தர காண்டத்துல 2 வருது. ஒரு சரணாகதி இது ஏற்கனவே நடந்தது, அது அயோத்தியா காண்டத்துல நடந்துடுத்து. அந்த விஷயத்தை தூக்கி இங்க சொல்றார் ஹனுமான். ஞாபகம் வச்சுங்க, சித்திரக்கூட்டம்னு ஒரு இடத்துல இருந்தா, அங்கதான் பாதுகாம் மேதினீஞ்ச சித்திரகூடத்திருப்பன்னு ஒரு சம்பவம். அது இவ 14 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சித்திரக்கூடத்துல இருக்கா. அத்ரி அனசூயா ஆசிரமங்கள் போயிட்டு அங்க இருக்கா. அங்க நடந்த சம்பவத்தை சுந்தரகாண்டத்துல சொல்றார். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் மட்டும் லக்ஷ்மணனுக்கு தெரியாதது. அதனால ராமசீதைகள் மட்டும் மனசுல வச்சுட்டு இருந்தா. இப்போ ஹனுமான் பார்த்துட்டு, ஹனுமானுக்குள்ளுக்குள்ள டவுட் இருந்துட்டே இருக்கு, இது சீதா தானா. அவளுக்கும் டவுட், இது ஹனுமான் தானா. அதனால மோதிரத்தை கொடுக்குறார். இந்த அம்மா கனையாழியை இந்த மாதிரி மோதிரத்தை கொடுத்து, அந்த சூடாமணியை கொடுத்து, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பார்ட்டர் மாதிரி நடக்கிறது. ஆனா ஹனுமான் வாண்ட்ஸ் டு கன்ஃபார்ம். அதனால அவர் சொல்றார், இதை பாருமா, நான் திரும்பி போயிட்டேன்னா ராமர் கேட்பார், சீதையை பார்த்தியான்னு. பார்த்தேன்னு சொன்னேன். சீதை எப்படி இருந்தான்னு கேட்டா, ரொம்பலாம் உன்னை ரூபலாவண்யத்தெல்லாம், அம்மாவுடைய அழகெல்லாம் நான் வர்ணிக்க முடியாது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படின்னா உனக்கும் ராமருக்கும் நடந்த ஏதேனும் ஒரு சம்பவம், புறத்தியாளுக்கு தெரியாத சம்பவத்தை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஒண்ணு இருக்கு பாருங்க.
இந்த பாஸ்வேர்டை மாத்து. இப்போ பாஸ்வேர்டை ஏன் தான் வச்சுக்கிறோமோன்னு ஆயிடுது. அது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது மாத்துங்க. அதுவும் 3 பாஸ்வேர்டை கொடுத்தா இது இருக்கப்படாது, இதுக்கு முன்னாடி சிருஷ்டி காலத்துல என்ன இருந்ததோ அது கொடுங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின், வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்ஸ் நேம்? நம்ம மற்ற பெட்டே இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது, மாமா பேரை கொடுத்துட வேண்டியதுதான். அதனால வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்ஸ் நேம்? அந்த மாதிரி இந்த இடத்துல செக்யூரிட்டி கொஸ்டின் தான் இது, ஞாபகம் வச்சுங்க. எப்படி 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப ஹனுமான் கிட்ட சீதை சொல்றா, இது ஆழ்வார்கள்லாம் அப்படி புரட்டி போட்டிருக்கா. சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முளை தீண்ட ஒரு நாள் லக்ஷ்மணன் வந்து அவ ஆத்துல தளிகை பண்ணிட்டே இருந்தார். அண்ணாக்கும் மதனிக்கும் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ பண்ணுவார். மதனி சொல்லிடுவார், நாளைக்கு இதுதான் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்ஷ்மணன் அதை யூடியூப்ல எல்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் தளிகை பண்றாளோ அவளெல்லாம் பார்த்துட்டு அதை பண்ணி வைப்பார். சீதையும் ராமரும் ஒரு நாள் என்ன ஜாட்டுட்டு அப்படி மத்தியானம் சியஸ்டானா பவர் நேப் அப்படின்னு அர்த்தம். இந்த உத்தியோகம் பார்க்குற வாழ்க்கெல்லாம் தூங்குறான்னு சொல்லப்படாது. தூங்குறான்னு சொல்லிட்டா அது கொஞ்சம் அன்எத்திக்கலா போயிடும். தே ஆர் இன் அ பவர் நேப். ஜெகத் ரக்ஷண சிந்தையில இருக்கா, எப்படி உலகத்தை காக்கலாம். இன்னும் சாதம் உள்ள போன அது சில பேருக்கு என்னன்னா கடைசிவா சாப்பிடும் போதே கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவா. ராமர் கொஞ்சம் பவர் நேப் எடுக்கலான்னு போனார், சீத்தையும் எடுக்கலான்னு போனா. லக்ஷ்மணனுக்கு அந்த லக்ஸரி எல்லாம் இல்லை, அடுத்த வேலைக்கு அவர் பண்ணி போடணுமே. அதனால உள்ள உட்காந்து கரிகாயை திருத்திட்டு அதெல்லாம் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மரம், அந்த மரம் நல்ல நிழல் கொடுக்கும். மரத்தினுடைய அந்த இடத்துல சாஞ்சுன்ட்டு சீதை அப்படியே இருக்கா. ராமர் வந்து தன் சீதையின் மடியில தலையை வச்சு படுத்துட்டு இருக்காரு. ஜம்முன்னு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு காக்கா சுத்தி வருது. சீதையுடைய மார்பை பார்க்கறது. ரொம்ப சௌகுமாரியமான திருமேனி. காக்கா வந்து அது வந்து ஷாக்காஹாரி எல்லாம் கிடையாது, அது மாம்சாஹாரி. அதனால சீதையுடைய மாம்சம் பொருந்திய மார்பை பார்த்துட்டு இதை கவ்வினால் நன்னா இருக்குமேன்னு கொத்த வருது. சீதையும் பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லால விரட்டி விட பாக்குறா. இது ரொம்ப ஸ்ட்ராங் காக்கா. இந்த ஸ்ட்ராங் காக்கா என்ன பண்ணி எடுத்து சீதையுடைய மார்பை அழகால கொத்தி ஒரு சின்ன மாம்ச துண்டை எடுத்துட்டு போயிடுத்து ரத்தம் பீறிட்டு வருது. சீதை ரொம்ப சென்சிட்டிவ் லேடி, அதனால அவளால தாங்க முடியல. 4.3 ரிக்டர் ஸ்கேல்ல ராமருக்கு ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி இருக்கு. திடத்தர ஆடுறா சீதை. ராமர் எழுந்து பார்த்தார், சீதையுடைய மார்புல சாத்தின்னு இருக்கக்கூடிய வஸ்திரம் ரத்தத்துல தோஞ்சிருக்கு. சீதை கண்லேருந்து தாரதாரையா தண்ணி. நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுங்கோ, என்ன ஆச்சுன்னு சொல்ல. குழந்தை விழுந்து கொடுத்தோன்னா என்ன பண்ணணும், அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட். நீ எப்படி விழுந்தேன்னு சொல்லு, அது விழுந்தா காமிக்கும். விழுந்தாச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இந்த மாதிரி ரிடண்டன்ட் கொஸ்டின்ஸா கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதை துடிக்கும் போது ராமர் பார்த்தார், இவளுக்கு ரத்தம் வருகின்றது என்றால் ரத்தத்தை வர வைத்தவன் எங்காவது இருக்க வேண்டும். சுத்தி பார்த்தா அதே மரம், அதே கிளை, கிளையில் ஒரு காக்கா, காக்காவின் மூக்குல ரத்தம் சொட்டின்னு இருக்கு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டார். தர்க்கம் தானே இது, இதுல இங்க ரத்தம் இருக்கு, இங்க ரத்தம் வழியறதுனா இதுதான் காரணம். இப்ப அவர் யோசிச்சார், இந்த காக்காக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும். நீங்க உடனே ரொம்ப I think animals should be treated with love. What will Mrs. Menaka speak if birds are hurt? எல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப அவருக்கு இப்போ ராமருக்கு சீதைக்கு துக்கம் வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டிஃபுல் ஹஸ்பண்டா அவர் என்ன பண்ணார், அவரோ வல்லவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால வந்து அம்பையும் வில்லையும் அம்புரா தூணியையும் எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா, அண்ணா அப்படின்னு கூப்பிடல. ஏன்னா இவர் கூப்பிடறதுக்குள்ள காக்கா பறந்து போயிடும் இல்லையா. எதுவுமே டக்குன்னு யோசிக்கணும். ராமர் பார்த்தார், பக்கத்துல ஒரு புல். அவர் படிச்ச தனுர்வித்யால சாப்டர் 4 ஐஷீகம்னு பேர். தனுர்வித்யால when there is a non-availability of any weapon around you, you can convert any object that you see around into a weapon. அதுக்கு ஐஷீகம்னு பேர். இதெல்லாம் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல நல்லா படிச்சிருக்கா. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்ல ராமர் வந்து புல் எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரம் பண்ணார், அதை விட்டார், ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டார். அது காக்காவை சுத்தின்னு போறது, துரத்தினே போறது, காக்காவும் ஓடுறது. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு 15 பக்கம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. இது முதல்ல போய் அப்பா கதவை தட்டித்தான். இது யாருன்னா இந்த காக்கா. காக்க மாத்திரன்னு தேசிகன் எடுத்தார் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல. ஜெயந்தன்னு பேர் இல்ல, காக்க. இந்திரனுக்கு இருந்த ஏதோ ஒரு நிறைய சில்ட்ரன்ல இது ஒண்ணு காக்கா. இந்த காக்கா போய் அப்பாவோட கதவை தட்டித்து, இந்திர
பப்பா அப்படின்னு கதவை தட்டிட்டு. அப்பா அவங்க கேட்கிற, கியா ஹுவா பேட்டா, நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன்ப்பா. உடனே இந்திரன், அதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு அபயம் கொடுக்க மாட்டேன். அப்பா நீ பண்ணாத தப்பா நான் பண்ணிவிட்டேன். டோன்ட் யூ ரிமெம்பர் அஹல்யா எபிசோட்? அப்போ இந்திரன் சொன்னாராம், நான் தப்பு பண்ணவன் வாஸ்தவன் தான், பார்த்து தப்பு பண்ணணும். இது போய் ஜெகன்மாதா கிட்ட போய் நீ அபச்சாரப்பட்டுட்டே, என் பதவி போயிடும், நான் உனக்கு அபயம் கொடுக்க மாட்டேன். சபிதா ச பரித்யக்தஹ. அம்மா கிட்ட போனாராம் சச்சி தேவி. சச்சி தேவி, மா மேரி ரக்ஷா கர்னா. அப்ப சச்சி தேவி சொன்னா, நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், சீதா பார்வதி நாங்கள்லாம், நான் இதெல்லாம் பண்ண என்ன பிளாக் பண்ணிடுவா, நான் உனக்கு அபயம் கொடுக்க மாட்டேன். சபிதா ச பரித்யக்தஹ. ரிஷிகள் கிட்ட போச்சான் காக்கா. ஏன்னா ரிஷிகள் விடக்கூடிய அந்த பிண்டத்தை தானே இது சாப்பிடுறது. நான் இல்லைன்னா நீங்க யாருக்கு பிண்டத்தை கொடுப்பேன்னு கேட்டா, ரிஷிகள் சொன்னா, நாங்களே இவர்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கோம், நீ எப்படியோ போயிட்டு போ, நாங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டோம்னு விட்டார். சர்வைஸ்ச சமஹர்ஷிபிஹி. அடுத்தது அது காக்கா, இது பேர்ட் அசோசியேஷனுக்கு போச்சான். எடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பேர்டுக்குன்னு ஒரு அசோசியேஷன், அதுக்குன்னு ஒரு கழகம் இருக்கு, அதுக்கு போயிடுத்தது. அங்க போன ஒண்ணு கேட்டுதான் அது என்ன நினைச்சது, உடனே பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சாதிக்காரனை பண்ணிட்டாயா, அதனால அட்டாக் பண்ணணும்னு போயிடுவான்னு நினைச்சது. உடனே அந்த இது போய் அப்ளிகேஷன் போட்டுது, பாரு நம்மை மட்டத்தட்டுகின்றார்கள் மனிதர்கள்னு. அது ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிடுது. அங்கேருந்து உள்ள பிரசிடென்ட் வரார், அவர் தான் கருடன். அந்த பேர்ட் அசோசியேஷனுக்கு அவர் தான் பிரசிடென்ட். அவர் சொல்லிட்டார், நீ பண்ண தப்புக்கு நாங்களே தண்டனை கொடுப்போம், ராமர் கொடுத்தா வாங்கிக்கோன்னுட்டார். சபிதா ச பரித்யக்தஹ சர்வைஸ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ. எட்டிசையும் உழன்று ஓடி இளைத்து விழும் காகம் போல் தேசிகர். தேசிகர் என்ன சொல்லிட்டார், காக்காக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த சரணாகதியிலன்னா, வெயிட் குறைஞ்சு கொடுத்தான். எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் ஒரு கேஜிக்கு 2000 ரூபாய் கொடுக்குறா குறையறது. இது சும்மா இது வந்து அபச்சாரப்பட்டு சுத்திட்டு 2 kg குறைஞ்சு கொடுத்ததுக்கு. எட்டிசையும் உழன்றோடி இளைத்து விழும் காகம் போல். அது சரணாகதி பண்ண பிறகு ராமர் காலில் வந்து விழுந்துதான். அப்ப சீதை நினைச்சாலும், ஐயோ விழறதுதான் விழ, ஒழுங்கா விழுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு காக்கா சரணாகதியை ஏத்துண்டாளாம். அப்ப அந்த காக்காக்கு ஒரு கண்ணாவது வெட்டி விடணும். ஏன்னா இது தப்பு பண்ணா ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும், ஸ்மால் சர்ஜரி பண்ணிடலான்னு ராமர் எடுத்துட்டார். அதனால்தான் இன்னைக்கும் சம்ஸ்கிருத பாஷால காவியத்துல ஒரு நம்பிக்கை, இது வந்து பயாலஜிக்கலி ட்ரூ இல்ல, காக்காக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, 2 சாக்கெட் ஒரே கண்ணு. அதனாலதான் காக்கா எப்பவுமே இப்படி பார்க்காதான், இப்படி பார்க்குமா நட்டா இப்படி பார்க்குமா, காக்காட்சி கோலக நியாயம்னு பேர் இருக்கு. அதனால அயோத்தியா காண்டத்துல பெருமாள் காக்கா பண்ண சரணாகதியை அங்கீகாரம் பண்ணி, அது தப்பே பண்ணியிருந்தாலும் அது அங்கீகாரம் பண்ண அயோத்தியா காண்டத்து சரணாகதிய சுந்தர காண்டத்துல சீதா பிராட்டி ஹனுமானுக்கு சொல்றான். அடுத்த சரணாகதி, ராவணன் வந்து சீதையை மிரட்டிட்டு போறான். சீதா, I have given you new saree, rising border, new jewelry, marry me. சீதை சொன்னா, இதெல்லாம் திருணம் அந்தரத கிருத்வா, இதெல்லாம் புல்லுக்கு சமம். ராவணனுக்கு ரொம்ப கோபம். நம்ம ப்ரப்போஸ் பண்ணவாழ்ல ஒத்துருமே ரிஜெக்ட் பண்ணது இல்லையே நம்மள. பக்கத்துல இருக்க ராட்சசிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போறான். சீதா மட்டும் எனக்கு அங்கீகாரம் பண்ணல பாத்துக்குங்கோன்னு எல்லாம் அப்படியே சைக்கிள் செயின் சோடா பாட்டில்னு வருது சீதை கிட்ட. அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்கு தலைவியா இருக்கக்கூடிய திரிஜட்டா சொல்றான், விலகுங்கோ விலகுங்கோ, நான் ஒரு கனா கண்டேன். அப்ப அவ கனவை சொல்றா. இது திரிஜட்டா ஸ்வப்னம்னு பேர் சுந்தரகாண்டத்துல. அவ சொல்றா, ராமரும் சீதையும் அழகா வெண்பட்டை தரித்து ஜரியோடு பூண்டதை தரித்து ஸ்வர்ண சிம்ஹாசனத்தில் ஏறி வடப்புறமாக செல்வதை நான் பார்த்தேன். என்னுடைய பெரியப்பா ராவணன் செம்புள்ளி கரும்புள்ளி குத்திண்டு ஒரு கழுதை மீது தெற்கு பக்கமா பவனி போர்வதை பார்த்தேன். இதிலிருந்து தெரிவது என் பெரியப்பாக்கு தோல்வி, ராமனுக்கு வெற்றி. ராமனுக்கு வெற்றி ஏற்பட்டால் அடுத்த கணமே சீதை சொல்லிடுவோம் இந்த ராட்சசிகள் படுத்தினான்னு. அப்புறம் ஹனுமான் ராட்சசிகளை வந்து தொகையல் பண்ணிடுவார். இவகிட்ட சரணாகதி பண்ணுங்கோ, இப்பவே மன்னிப்பு கேளுங்கோ, ஒன்னும் ஆகாம இருக்கிறதுக்கு. அப்ப ராட்சசிகள் என்ன பண்ணணும், சீதா மாஃப் கர்தோ அப்படின்னு சொல்லணும். சொல்லல. அப்ப சீதை என்ன சொல்றா, திரிஜட்டா, ஒருவேளை நீ சொன்ன ஸ்வப்னம் பலிக்கிறதா இருந்தா அவளுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், இப்ப நானே அபயப்பிரதானம் பண்றேன். அதனால்தான் பராசர பட்டருங்கிற மகான் சொன்னார், ராமர்கிட்டயும் சீதை கிட்ட என்ன வித்தியாசம்னார், சீதை பண்ணணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாளாம்,
அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்கிறதுக்காக பண்ணப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, பண்ணணும். ஆனா சீதா அது கூட எதிர்பார்க்க மாட்டா. அப்படின்னா இந்த சரணாகதி நினைப்பதற்கு பூர்வமே பலித்தது. அது சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய சரணாகதி. எல்லா சரணாகதிக்கும் எவ்வளவோ இருந்தாலும், அது என்ன அல்வாவா இருந்தாலும் அது திருநெல்வேலி அல்வா தானே. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட ஒரு உபன்யாசத்துல, நீங்க தான் என்னென்னவோ சாதாரணமா நாங்க லைஃப்ல யூஸ் பண்ற விஷயத்தெல்லாம் வச்சுட்டு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பிலாசபி கனெக்ட் பண்றேளே, திருநெல்வேலி அல்வா என்ன பிலாசபின்னு 2 விஷயம் இருக்குன்னு. ஒன்னும் திருநெல்வேலி அல்வா அதுல 2 விஷயங்கள் உடம்புக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கு. அதுல ஒண்ணு நெய், இன்னொன்னு சர்க்கரை இல்லையா. அந்த அல்வா ஒருத்தராத்துக்கு போறேன், அவ அல்வா கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு. அல்வா கொடுக்குறான்னு வச்சுங்க, அல்வாவை என்ன மைக்ரோவன்ல சூடு பண்ணி அது பளபளன்னு நீல தோயத்த மத்தியஸ்தா அப்படியே பளபளான்னு இந்த பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம்னு மின்றது. அந்த அல்வாவை தூக்கி என்கிட்ட கொடுக்குறா. நானும் கொஞ்சம் வாயில போட்டுக்கிறேன். அது போட்டுண்ட வேகம் எனக்கு அப்படியே ஸ்வீட்டுன்னா அது என்ன ஸ்வீட்டு தான் வாயா ஜாவான்னு தெரியல, அவ்வளோ ஸ்வீட்டு. வாயில போட்டுக்கிறேன். அது போட்டுக்கும் போது கொஞ்சம் கீழே விழுந்துருது, காலில் விழுந்துருது, கையில ஒட்டிக்குது, வாயில ஒட்டிக்குது, இங்கெல்லாம் சுத்தி எல்லாம் சாப்பிட்டு கொடுத்து நானும் சாட்டினேன். அல்வா போட்டுண்டாச்சு. அவாத்து மாமி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவோ, வந்து கையில வந்து கொஞ்சோண்டு ஹேண்ட் சானிடைசர் வாஷர்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் போட்ட உடனே இப்படி ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு அலம்புறேன், கையை அலமிக்கிறேன், இச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்க இடத்த காலை அலமிக்கிறேன், வாயெல்லாம் அலமிக்கிறேன், எல்லாம் அலமிட்டேன். திருப்பி கொடுத்தா மாமி போறோம் அப்படின்னு. நாக்குக்குன்னா நாக்குக்கு வாஷ். நோ மாமி, ஐ டோன்ட் நீட் ஃபார் நாக்கு. யோசிச்சு பாருங்க, அல்வா பிசுக்கா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. 2 குணமுமே நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. பிசுக்காவும் இருக்கப்படாது, ஒட்டிக்கவும் படாது. ஆனா அதை சுவைப்பது நாக்கு. நாக்குக்கு பிசுக்கு ஒட்டிக்க மாட்டேங்கிறது. எப்படின்னா சரீரத்துக்குத்தான் தோஷம் ஒட்டுமே ஒழிய ஆத்மாவுக்கு ஒட்டாது என்பதுதான் அந்த அல்வா கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா. யாராவது அல்வா நாக்கு போட்டு அலம்புறாளோ? அலம்புறது இல்லை. 2வது ஒருத்தர் கேட்டார், தியோலாஜிக்கலி பிலசாபிக்கலி சொல்லிட்டேன். தியோலாஜிக்கலி என்னன்னா, வேதத்துல தைத்திரியத்துல வரக்கூடிய, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுக்தம். ஏன்னா புருஷ சுக்தம் 4 வேதத்துலயும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மந்திரங்கள் வித்தியாசமா இருக்கும். கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ சுக்தத்துல உத்தரானுவாகத்துல ஒரு இடத்துல வரும், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த புருஷன் தான் ஆதி புருஷன் பரமாத்மா. ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே, இருட்டை கடக்க வேண்டும். திருநெல்வேலி அல்வா கிடைப்பது எங்கே? இருட்டு கடை, த டார்க் லார்ட் அப்படிங்கிற மாதிரி, இது டார்க் ஷாப். அதனால இருட்டு கடையில கிடைக்கிறது. இது சாட்டா என்ன ஆகும்? வைகுண்டம் தெரியும். ஆதித்ய வர்ணம் இல்லையா, ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரே. விஷயம் தெரிஞ்சு ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா பாருங்க. அதனால அல்வானா எப்படி திருநெல்வேலி அல்வாவோ, லட்டுனா திருப்பதி லட்டுவோ, சரணாகதி என்றால் அது விபீஷண சரணாகதி இல்லையா. பாக்கி எல்லா சரணாகதியும் நன்னாதான் இருக்கு, ஓகே குட். இது சுப்ரீம் சரணாகதினா விபீஷண சரணாகதி, கம்ப்ளீட் சரணாகதி, பெஸ்ட் சரணாகதி. அதாவது ஹனுமான் எரிச்சுட்டு போயிட்டார். அப்போ ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கூட்டுறோம் நம்ம ராவணன். வாட் ஷுட் வி டூ நவ்? கும்பகர்ணன் சொன்னா, இந்த கேள்வியை சீதையை கடத்துறதுக்கு முன்னாடி நீ கேட்டிருக்கணும் இல்லையா. வாட் ஷுட் வி டூ நவ்னு யூனிலேட்டரலா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, இப்போ ஒரே எரியறதே பத்துறதேனா என்னது பண்றது? அப்ப விபீஷணன் வேற விதமா சொல்லி பாக்குறாரு, அண்ணா எப்போ இந்த சீத்தை நம்ம லங்கையில காலடி எடுத்து வச்சாலோ நம்ம சென்செக்ஸ் எவ்வளவு டவுனா போயிடுத்து பார்த்தீங்களா. இவ வெச்ச வேலை திரும்பி ஒப்படைச்சுடுங்கோ அண்ணா. டோன்ட் ஃபீல் ஷை, லெட் யூ நாட் ஹேவ் த காய்னஸ். கொடுத்துரு. கொடுக்கும்போது ராமன் கிட்ட சொல்லிடும், பை மிஸ்டேக் சீதையை கிடைச்சுட்டேன், ப்ளீஸ் ஹேவ் சீதா அண்ட் 2 kgs ஆஃப் சிலோன் டீன்னு கொடுத்துரு. வேண்டாண்ணா சீதை. எவ்வளவோ உபதேசம் பண்றார். ஆனா விபீஷணன் சொன்னது ராவணன் காதுல விழல. அப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கும் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது, அதுதான் அழகு. வால்மீகி சொல்றார், கலாப காலம்னு ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுங்கோ. இஃப் we have to face some turbulent times, the sane advice given by your own well-wishers will never fall into your ears. என்னவோ அந்த கஷ்டம்னு அனுபவிக்கணும், கூட இருக்கவா 4 வார்த்தை சொல்வா, அது நமக்கு அப்புறம் சொல்லுவோம், அன்னைக்கே சொன்னார். அந்த சமயத்தில் வாழ விபீஷணன் சொல்றான், அண்ணா உங்ககிட்ட இனிமே ஹிதோபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என் தர்மம் தம்பி தர்மம் பாகவத தர்மம் சொல்லி பார்த்தேன். எப்போது இனிமேலும் நீ செய்யும் இந்த அதர்மத்துக்கு நான் கூட இருந்தால் நானும் அதார்மிக. ஞாபகம் வச்சுங்கோ,
even if you are witness to adharmam, karma theory grants you the same punishment as being the perpetrator. இதுலதான் வித்தியாசம். ராமாயணத்துக்கும் பாரதத்துக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷணாழ்வானுக்கு தெரிஞ்சு போயிடுத்து அண்ணா பண்றது ஒரு பெண்ணு கிட்ட தப்புன்னு. ஹிதோபதேசம் பண்ணி பார்த்தார், அண்ணா கேட்கல, விட்டுட்டு போயிட்டார். பீஷ்மர் இதை பண்ணிருக்கணும். சபையில நடு சபையில திரௌபதி வந்து பீஷ்மரே எனக்காக நீங்க பேச மாட்டேளான்னு சொன்ன போது ஒன்னும் சபையை விட்டுருக்கணும், இல்லாட்டா யுத்தம் பண்ணிருக்கணும். அவர் என்ன சொல்லிவிட்டார், சி ஆஸ் பர் 54F and 92Bன்னு கோட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்க ஒரு பெண் அழுதுன்னு இருக்கா, அவளுக்கு உதவாமல் தர்மம் பேசினார். அதனாலதான் கிருஷ்ணர் அவர் உடம்புல சாதாரணமா இருக்கும்போது சஹஸ்ரநாமத்தை வாங்கிக்கல. துரியோதனன் வளர்த்த அந்த ஊனிலிருந்து, சதையிலிருந்து, ரத்தத்திலிருந்து ஒரு துளியும் அந்த அம்பு படுக்கையில கீழே வந்த உடனே சுக்கா காஞ்ச பிறகுதான் சஹஸ்ரநாமத்தை வாங்கிட்டார். ஏன்னா அவன் கொடுத்த சாப்பாட்டுல என்ன நீ ஸ்துதி பண்ண பாடப்படாது. The difference. ஏன் இந்த அந்தர்கதம் சொல்றேன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆயிருக்கும். அது ஏதோ ஒரு இஷ்யூக்காக டிவி சேனல்ல கூட்டா அடியன் டிபேட்ல போனேன். அதில் 10 பேர் ஒன்னா சேர்ந்து கத்துவோம். என்ன கத்துறோம்னு இன்னொருத்தருக்கு புரியப்படாது. அதுல வந்து பீகாரை சேர்ந்தவர், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா நிச்சயமா அன்பிரிப்பேர்டா தான் வருவா. அதனால அவர் ஏதோ பேசும்போது அப்படியே பேச்சு வழக்குல சொல்றார், யாரையோ பார்த்துட்டு ஏதோ ஒரு கேரக்டர், அவர் யார் கேரக்டர்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, ஓ விபீஷன் ஹே அப்படின்ட்டார். என் டர்ன் வரும்போது நான் அவரை கேட்டேன், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வை யூ கம்பேர் தட் பர்சன் டு விபீஷன். அப்ப அவர் சொன்னார், அதாவது ட்ரெய்டராம், விபீஷணன் வந்து ஒரு ட்ரெய்டராம். அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. லெக்சர்ஸ் அந்த ராமாயணால ரைட் ஆனரபிள் வி ஸ்ரீனிவாச சாஸ்திரி எடுப்பார். 1932ல ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி தர்மத்துக்காக ஒருத்தர் விட்டு போயிருக்கார். போனவரை பார்த்துட்டு ஹீஸ் விபீஷணான்னு ஒரு பெரிய ஒரு பேப்பர் வந்துதான், ஒரு ஆர்டிக்கல். அவரால் அன்னைக்கு தூங்க முடியலன்னர். ரைட் ஆனரபிள் வி ஸ்ரீனிவாச சாஸ்திரியோட வார்த்தை இது அந்த புக்ல. ஐ ஃபெல்ட் த சேம் திங். ஏன்னா விபீஷணன் எப்பேற்பட்டவன், சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பெண்ணுக்கு தவறிழைத்தான் ராவணன்கிறதுக்காக. ராமர் ஏத்துப்பரா மாட்டாரான்னு தெரியாமல் எந்த நம்பிக்கையோட பாரதத்துக்கு வந்தான். அந்த பாகவதோத்தமனை எத்தனை ஆச்சாரியர்கள் கொண்டாடி இருக்கா. வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேயஃ பதஃ பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகயேவ ஜகதாம் ஏதேச்ச ஷட்சாக்ஷிணஹ பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலிஹல்யாத் த்ருவா. எப்பேற்பட்ட பாகவதோத்தமர்.